சாப்பாடுலாம் கரெக்டாக ரெடி ஆயிரும்ல. ஆ ஏன்னா பந்தக்கால் ரேஷன் பேர் எல்லாருக்கும் கரெக்டாக சாப்பாடு கொடுத்துடணும் பார்த்துக்கிடுங்க. லேட் ஆயிடக்கூடாது. சரி சரி. ஆ வைக்க. தம்பி சேர்ல வந்து இறங்கியிருக்கலாம். எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் அங்கே கீழே எடுத்து வைல. அங்கே ஆட்கள்லாம் வந்துச்சுன்னா என்னிட்டேவா இருக்கும், உட்காருவாங்கல்ல. எடுத்து வை என்ன. தம்பினா தம்பி தான், எல்லா வேலையும் கரெக்டாக பார்த்துருவான் என் மவன். எனக்கு இந்த புகழ்ச்சி பப்ளிசிட்டி இதெல்லாம் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. பெரிய புகழ்த்திட்டு இருக்க, அதுவும் மூஞ்சி முன்னாடி. சரி புகழல, போய் வேலையை பாரு. எல்லா பொருளையும் ரெடி பண்ணி வச்சுக்க. பிறகு கடைசி நேரத்தில் அது இல்லை இது இல்லைன்னா எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் சொல்லிட்டேன். ஆமாம், உங்களுக்கு கோவம் வரலன்னு தான் ஆச்சரியம். நான் சந்தனம் தண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். கை கழுவுன பிறகு கை துடைக்கிறதுக்கு துணி முதற்கொண்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு தெரியாத உங்க குணத்தை பத்தி. சரி சரி. அக்கா இப்படி இருக்கியா, நல்லா இருக்கீங்களா? வா நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். வா வந்து உட்காரு. உட்காரதெல்லாம் இருக்கட்டும்க்கா. என்ன அண்ணே நல்லா இருக்கீங்களா? என்ன தம்பி எப்படி இருக்கா? எத்தனை படிக்கா? வாங்க, நாங்க நல்லா இருக்கோம். உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. தம்பி கேட்டேன்ல எத்தனை படிக்கிறா எப்படி இருக்கான்ட்டு, பதிலே காணும். நல்லா இருக்கேன் ஆண்டி. நான் இப்போ 12th முடிச்சிருக்கேன். அப்படியா? எவ்வளவு மார்க் வாங்கினா 12th? நம்ம எவ்வளவு மார்க் வாங்கினா இந்த ஆண்டிக்கு என்னவா? எல்லாம் இதே கேட்டு கடுப்பு ஏத்துறாங்க. ஹலோ. நான் தான் இந்த வீட்ல தான் இருக்கேன். வாரே. இந்த வந்துட்டே இருக்கேன். இப்போ தம்பி என்னடா ஃபோனே வரல, அனவன் பாட்டுக்கு ஃபோன் எடுத்து பேசிட்டு இந்த வரேன்னு ஓடுறான். இந்த உடனே வந்துட்டேன். சரி போட்டு. ஆமாக்கா உங்க பொண்ணு எங்க? அந்த ரூம்ல இருக்காமா, உள்ள உட்கார வச்சிருக்கேன். எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் வெளியே கூட்டு வரணும். சரி அப்படியா? நான் போய் பார்க்கட்டுமா? வேணா போய் பாரு. ஆமாக்கா நான் கேட்கணும்னு நினைச்சேன். எவ்வளவு நகை போடுறீங்க? மாப்பிள்ளை எங்க வேலை பார்க்குறாங்க? எவ்வளோ சம்பளம்? ஒன்றுமே வெளியே விடவே இல்லையே நீங்க. ஒரு பேச்சு கூட வெளியே வரல. அதான் சரி நான் உங்ககிட்டயே டைரெக்டாக கேட்டுடலான்னு நினைச்சேன். எல்லாத்தையும் நோட்டம் கேட்க தானே இப்போ முதலே வந்திருக்கா. இது எனக்கு தெரியாதா? அது நம்மளால முடிஞ்சது ஒரு 20 பவுன் தான் போடுறோம் பார்த்துக்க. மாப்பிள்ளை ஒரு நல்ல இடத்துல வேலை பார்க்காங்க. மற்ற விஷயம்லாம் பிறகு பேசிக்கிடும். எனக்கு கொஞ்சம் வேலை கிடக்கு பார்த்துக்க, நான் வாரேன். அண்ணா நீங்க சொல்லுங்க. வெளியே இந்த சேரெல்லாம் கொஞ்சம் எடுத்து போடணும் பார்த்துக்க. எல்லாரும் வாரவ பத்தியா? இந்த வாரேன் நான். என்னடா இது, ஒருத்தரும் ஒன்றும் உருப்படியாக சொல்ல மாட்டேங்கிறாங்களே. இதெல்லாம் தெரிஞ்சுக்கத்தானே நானே சீக்கிரமாக வந்தேன். வந்தது வேஸ்ட் ஆயிட்டோ. சரி விடுங்க, உள்ளே போய் பார்க்கலாம். 2 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவளுக்கு ஏதாவது சொல்லுவாங்க. என்ன கல்யாண பொண்ணு எப்படி இருக்கு? ஜெனி, நம்ம நோட்டாத்த வந்திருக்கு. அதான் நோண்டி கேள்வி கேட்குமே, நோட்டை விடுறதுக்குன்னே அலையுமே, அந்த அத்தை தான் வந்திருக்கு. எதையும் உளறி விட்டிடாதுன்னு. சரி, நான் ஒன்றும் உளர மாட்டேன். நீ உளராம இருந்தா சரிதான். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கீங்களா? சின்ன பிள்ளை மாதிரி இருந்தா. இன்னைக்கு சேரீலாம் கட்டி நல்ல கல்யாண பொண்ணு மாதிரி கல்யாண கலை வந்துருச்சுடி உனக்கு. ஆமா, என்னது? ஆமா. ஜெனி இன்னைக்கு பந்தக்கால் நட்டுறாங்க. நாளைக்கு இந்த நேரத்துக்கு கல்யாணமே முடிஞ்சிருக்கும். ஆமா, உன்னை கட்டிக்க போறவங்க எங்க வேலை பார்க்குறாங்க? ஓன் பிஸ்னஸா இல்லை எங்கேயாவது ஒர்க் தான் பண்ணுறாங்களா? என்ன சம்பளம்? உங்கள் அம்மாட்ட கேட்டால் உங்கள் அம்மா வேலை இருக்குன்ட்டாங்க. நல்ல இடம் தானே, அந்த அக்கறையில் தான் நான் கேட்குறேன். ஒரு கம்பெனியில் தான் வேலை பார்க்காங்க. இதுவும் நல்ல வேலை தான். சம்பளம் வந்த விவரம்லாம் எங்கள் அம்மாவுக்கு தான் தெரியும். எங்கள் அம்மாட்ட கேட்டுக்கிட்டுங்களா? அது சரிதாம்மா, உங்கள் அம்மாட்ட தான் கேட்டேன். ஆனால் உங்கள் அம்மா பிஸியாக இருக்காங்கல்ல, அதான் சரி உன்கிட்ட கேட்கலான்னு வந்தேன். அந்த கழுத்தில் போட்டிருக்க நகை புதுசாக பண்ணதா? அழகாக இருக்கே உனக்கு டிசைன். பாப்போம். இந்த செட்டாக எடுத்தியோ? எத்தனை பவுன் இது? இந்த அத்தைக்கு வேற வேலையே இல்லை, நோட்டை விட்டுட்டே அலையுது. இது எத்தனை பவுனு, அந்த மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு, இதைத்தான் கேட்க வந்திருக்கும் போல ஆளா. அட சொல்லுமா எத்தனை பவுனுன்னு. நானும் இப்படி தான் செட்டாக வாங்கலான்னு பார்த்தேன் பார்த்துக்கோ. நீ சொன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நான் டிசைன்ஸ் பார்க்கலாம்ல. இல்லைனா காசு அப்படி சேர்த்து கொண்டு போனோன்னா நம்ம வாங்கிக்கலாம். அதான் உன்கிட்ட கேட்டேன். அத்தை, அது ஏதோ கிராம் கணக்கு செலவு பற்றியில, அதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியாது. எங்கள் அம்மாட்ட வேணா கேளுங்களா, எங்கள் அம்மாவுக்கு தான் தெரியும் இல்லை. அத்தே, இந்த பக்கம் வாங்க. உங்கள் ஹேர் ஸ்டைல் செம்மையாக இருக்குதே. அழகாக இருக்குல்ல. அது எங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணு இந்த பியூட்டி கோர்ஸ்க்கு தான் படிக்கிற பார்த்துக்கோ. அதனால தான் அவட்ட சொல்லி எனக்கு பண்ணிவிட சொன்னேன். நல்லா இருக்குல்ல? அதானே, இந்த அத்தையாவது ஹேர் ஸ்டைலிஸ்ட்டுக்கு காசு கொடுக்குறதாவது. யாராவது ஓசியில் பண்ணி விட்டுருப்பாவ. இப்படி போய் தொண இருந்திருக்கோம். சரி போடிமான்ட்டு நான் தலையை கட்டி விட்றேன்னு கட்டி விட்டுருப்பா யாராவது. அதைத்தான் பீதிக்கிட்டு இருக்கு பாரு. அப்படி 2 பேரும் அமைதியாகவே இருக்கீங்க. அது ஒன்றும் இல்லை, தேனிக்கு காப்பி
ஓசியில் எங்கள் அம்மா காப்பி போட்டிருப்பாவ. வாங்க, காப்பியும் இந்த மிச்சரையும் எடுத்து தரேன், வந்து சாப்பிடுங்க. சீக்கிரமாக வந்துட்டே பற்றிலா. அத்தானே ஆன்சினா ஆன்சி தான். ஆன்சிக்கு இந்த அத்தை மேலே எப்போவுமே தனி பாசம். வா ஆன்சி, நம்ம போய் காப்பி குடிச்சிட்டு வருவோம். ஜெனி இரு, நான் வந்து தொல்லையை போய் தள்ளிட்டு வரேன். சரி சீக்கிரமா வா, எனக்கு தனியாக போர் அடிக்கும். இந்த வந்துடுறேன். ஆன்சி வா, இல்லைன்னா காப்பி சூடு ஆவிரும் பத்துக்கு. ஓசியில் காப்பி கிடைக்குன்னு என்ன அவசரமாக ஓடுது. வாங்க வாங்க. வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிட்டோ? இல்லைண்ணே, இன்னும் ஐயா வரல பத்தியில. ஐயா வந்த உடனே ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். அப்ப சரி அப்ப சரி. ஐயே, இந்த அத்தை வெளியே வந்துட்டே, நம்ம பக்கம் வராம இருந்தா சரிதான். ஏய் தம்பி, நம்மள தான கூப்பிடுவே இந்த ஆண்டி. திருப்பி எத்தனை மார்க் வாங்கினா என்ன பண்ணாலும் உயிர் எடுக்குமே. ஐடியா. ஹலோ. சேம் டிஸ்டர்பன்ஸ் தான். அதான் திருப்பி கூப்பிட்டேன். சொல்லு வந்துட்டே. சரி இவன் போனா போறான். யார்ட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் மாப்பிள்ளை எங்க வேலை பார்க்குறாரு, என்ன சம்பளம்னு. இல்லைன்னு எனக்கு தலையே வெடிச்சிரும். யார்கிட்ட கேட்டா தெரியும்? அக்கா, இது வரேன். உங்களை தான் ரொம்ப நேரமா தேடிக்கிட்டே இருந்தேன். பேசுறதுக்கு ஆள் இல்லையே, வந்துட்டேன். ஐயா வந்துட்டாரு. ஐயா தோத்துறோம் வாங்க. தோத்துறோம். ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? உங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டாங்களா? ஐயா பண்ணிடலாம். உங்களுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரி. அப்போ கல்யாண பொண்ணு வர சொல்லுங்களா, நம்ம ஆரம்பிச்சிருவோம். வர சொல்றீங்க? சரி, எல்லாரும் வந்தாச்சுல, அப்போ ஆரம்பிச்சிடலாம். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் ஆண்டவரே, இந்த சாயங்கால வேலைக்காக நன்றி. இங்கே நடைபெற இருக்கும் இந்த பந்தக்கால் ஃபங்க்ஷன் கூடவே இருந்து நீங்கள் நடத்தி தருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இம்மட்டும் நீங்கள் நடத்தி வந்ததுக்காக நன்றி. இந்த திருமண காரியத்தை நன்றாக நடத்தி தருவீர் என்றதுக்காக உமக்கு இப்போதே நன்றி செலுத்துகிறோம். வரப்போகிற எல்லா ஃபங்க்ஷனையும் கூடவே இருந்து நீங்கள் நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். சரி, பந்தக்கால் எடுத்துட்டு வாங்க. தாங்க எல்லா பெரியவங்களும் வந்து சந்தனத்தால சில்வ போடுங்க. அண்ணே அக்கா எல்லாரும் வாங்க. அண்ணி அண்ணா எல்லாரும் வந்து சில போடுங்க வாங்க. வாங்க, அங்க பந்தக்கால் நட்டிடுவோம். என்ன ஜெனி வெக்கப்படுறியாக்கும்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்க கண்டிப்பா சாப்பிட்டுட்டு தான் போகணும். சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிருக்கோம். என்ன? சரி தம்பி. ஐயா வாங்க, பந்தலுக்குள்ள கூட்டு போ. சாப்பிட்றதுக்கு உட்காரவை. அப்பா இப்போ வரேன். ஐயா வாங்க, நம்ம போவோம். இப்ப கசகசன்னு இருக்கு. எப்பந்தான் இந்த துணியை கழட்டி போட்டு பேண்ட் சட்டை மாட்டுவோன்ட்டு இருக்கு. எனக்கும் அப்படித்தான் இருக்கு. நீ மட்டும் பேண்ட் சட்டை இன்னைக்கு போட்டா அம்மா உன்னை கொன்னுட்டவ. இன்னைக்கு நீ நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காவல்ல காலையிலேயே. மாமா வேற வழி, கல்யாண பொண்ணானா இதெல்லாம் பண்ணதான் வேண்டியிருக்கு. அம்மா நான் ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். உன் கைக்கு ஏதாவது ஆயிட்டா? அப்பத்துல இருந்து இப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கியே, கையை வச்சுக்கிட்டு எதுக்கு? அதுவா, கையிலலாம் ஒன்றும் அடிபடலை. போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கல்யாணம் பத்தியா? யாருனாலும் திடீர்னு எப்போனாலும் ஃபோட்டோ எடுப்பாவ. எப்போ ஃபோட்டோ எடுத்தாலும் நம்ம ஃபோட்டோவில் அழகாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாமா? அதுக்கு தான் நல்லா எப்பவும் பாரு இப்படி கையை வச்சுட்டு நல்லா இப்படி போஸ்ட் பண்ணிட்டு ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கேன். வர்ற எல்லா ஃபோட்டோலையும் நான் அழகாக இருக்கணும் பத்தியா? அட கடவுளே, சரியான ஃபோட்டோ பைத்தியம் நீ. அப்புறம் நான் இட கூடமா நிற்கும்போது யாராவது ஃபோட்டோ எடுத்துட்டு அப்புறம் என் பர்த்டே அன்னைக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் அதை தூக்கி இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்குன்னு போட்டு விட்ருவோத்துக்கு. அன்னைக்கு வரது உட்காந்து வருத்தப்படுறது விட்டு இன்னைக்கு இப்படி நல்லா போஸ்ட் கொடுத்தோம்னா அது நம்மளுக்கு நல்ல ஃபோட்டோ வரல எல்லா இடத்துலையும். அதான் சரியான ஆளு தான் நீ. என்ன கல்யாண பொண்ணு தங்கச்சி ஏதோ பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? வாங்கட்டே, ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லை, சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். நான் கேட்கணும்னு நினச்சேன். இந்த சேரீ எப்படி நீ இவ்வளோ அழகாக கட்டியிருக்க? நானும் பாரு இத்தனை வருஷமாக சேரீ கட்டுறேன், ஆனால் அப்படி டைட்டாக பர்ஃபெக்டாக எனக்கு வர மாட்டேங்குது. ஒருவேளை யாராவது வந்து கட்டி விட்டாங்களோ சேரீ? பியூட்டி பார்லர்லேருந்து யாராவது கூப்பிட்டியா? இல்லட்டே, இந்த ஆன்சி தான் கொஞ்சம் கட்டி விட்டா. அதுவே சரியா இல்லை, அங்கெங்கன்னு பின்னு குத்தி வச்சிருக்கோம் நாங்கள். அப்படியா? ஆன்சி நல்லா கட்டியிருக்கு. நாளைக்கு நீங்கள் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்ருக்கீங்களா? ஏன்னா நாளைக்கு காலையில் நானே என் பொண்ணும் இங்கேயே வந்துடும் பார்த்தியா? இங்கே வந்து தான் ரெடி ஆகணும். அதான் நீ ஏதாவது மேக்கப் ஆர்டிஸ்ட்டை அரேஞ்ச் பண்ணியிருந்தேன்னா அவங்க கொஞ்சம் அப்படியே எனக்கும் என் பொண்ணுக்கும் பண்ணி விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் பார்த்தியா? அப்போ தான் ஃபோட்டோஸ்லாம் அழகாக வரும். அதான் கேட்டேன்.
அது இல்லத்தே, மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் ஹையர் பண்ணலை. அது அவங்க அக்காலாம் இருக்காங்கல்ல, அவங்களே எல்லாம் ஹேர் ஸ்டைல், சாரீ, ட்ரேப்பிங் எல்லாமே அவங்களே மேக்கப்லாம் பண்ணிடுவேன்னு சொன்னாங்க. அதான் வீணா இதுக்கு வெளியே பைசா கொடுத்துட்டு நாங்கள் ஒருத்தரையும் ஹையர் பண்ணலை, பார்த்துக்கிடுங்க. அப்படியா? இந்த காலத்தில் எந்த கல்யாணத்தில் மேக்கப் ஆர்டிஸ்ட் வராமல் இருக்காங்க? எல்லாருமே மேக்கப் ஆர்டிஸ்ட்டை கூப்பிடுறாங்க. அதான் நீனும் கூப்பிடுவோம், நம்மளும் அப்படியே கொஞ்சம் ரெடி ஆயிடலான்னு பார்த்தேன். காலையிலே வந்துட்டு அந்த பக்கத்து வீட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் பொண்ணையும் எழுப்ப முடியாது. என்ன பண்ணுறது? உங்களுக்கும் உங்கள் மகளுக்கும் மேக்கப் ஒன்று தான் இப்போ குறைச்சலோ? என்ன சொல்கிறா? அது ஒன்றும் இல்லத்தே, நீங்களும் உங்கள் பொண்ணும் நேச்சுரலாகவே அழகாக இருக்கீங்க. உங்களுக்கு எதுக்கு மேக்கப்லான்னு கேட்டேன். நீ அப்படி சொல்கிறியா? அது சரிதாம்மா. ஆனாலும் இப்போ ட்ரெண்டு மேக்கப் தானே, அதான் கேட்டேன். அத்தே, நீங்கள் சாப்பிட்டீங்களா? அம்மா அப்பமே உங்களை தேடிட்டு இருந்தாவ, சாப்பிட கூப்பிடணுன்ட்டு. வாங்க வாங்க, நம்ம போய் சாப்பிடுவோம். அம்மா, நானும் சரி உங்ககிட்ட பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன். எனக்கும் லைட்டாக பசி எடுக்க தான் செய்யுது. சரி வா, போய் சாப்பிட்லாம். அத்தை, நீங்கள் முன்னாடி போங்க, நான் இந்த வாரேன். சரி வா. ஆளை பார்த்தியா? நம்ம இங்கே 8000 10,000 கொடுத்து மேக்கப் அடிச்சுட்டு கூடுவோமா? இதில் மகளும் ஃப்ரீயாக வந்து மூஞ்சிக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு போவாங்களாம். கொழுப்பு தான் இந்த அத்தைக்கு. யார் ஃப்ரீயாக பண்ணி விடுவா? நம்ம நல்ல வேலை மேக்கப் ஆர்டிஸ்ட்டு கூப்பிடலை. நம்ம கூப்பிட்டாலும் பாவம் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட். இவ 2 பேரும் மூஞ்சில் பெயிண்ட் அடிக்கிறதுக்குள்ளே அதுக்கு போதும் ஆயிருக்கும். அத்தனை அலப்பறம் பண்ணும் இவிலும் மவளும். அந்த பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு பாவம். நாளைக்கு பாரு, காலையில் வீட்டை பூட்டிட்டு எங்கேயாவது ஓடிடும் இவ 2 பேரும் வரவன்ட்டு. ஆமாம், அது சரிதான். சரி, நீ போய் சாப்பிடு, இல்லைன்னா திருப்பி வந்து நம்ம உயிரை எடுக்கும். ஆமாம், இதை போய் அங்கே தள்ளி விட்டுட்டு வாரேன், பந்தியில் உட்கார வச்சுட்டு வாரேன். அப்புறம் நம்ம 2 பேரும் போய் சாப்பிடுவோம். சரியா? சரி, போயிட்டு வா.